ஹாய், ஹலோ அண்ட் வணக்கம். வெல்கம் டு சான்ஸ்கிரிப்ட். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான ஃபர்ஸ்ட் வேர்ட் ஸ்டூப். இது ஒரு வேர்ப். இதோட மீனிங் வந்து குனிறது. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹி ஹேட் டு ஸ்டூப் டு என்டர் த லோ டோர்வே ஆஃப் த ஓல்டு காட்டேஜ். பழைய குடிசையின் வாசலில் நுழைய அவர் குனிந்து செல்ல வேண்டியிருந்தது. அதான் இதோட தமிழ் அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாம். செகண்ட் வேர்ட் ஸ்லாட்டர். இது ஒரு வேர்ப். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா படுகொலை அல்லது இறைச்சிக்காக கொள்வது. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. த பட்சர் ஹேட் டு ஸ்லாட்டர் சிவரல் சிக்கன்ஸ் டு மீட் த டிமாண்ட் ஃபார் த ஃப்ரெஷ் மீட். இறைச்சிக்கான தேவையை பூர்த்தி செய்ய கசாப்பு கடைக்காரர் பல கோழிகளை வெட்ட வேண்டி இருந்தது. இதுதான் இதோட தமிழ் அர்த்தம். ஓகேங்களா? அப்போது ஸ்லாட்டர்ன்றது ஒன்று ரொம்ப படுமோசமாக கொள்வது, இன்னொன்று இறைச்சிக்காக ஆடு மாடுகளை கொள்வது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாம். தேர்ட் வேர்ட் டிஸ்பரேஜ். இது ஒரு வேர்ப். இதோட மீனிங் என்னன்னா இழிவுபடுத்துறது, இல்லைன்னா மரியாதை இல்லாமல் பேசுறது. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. இட் இஸ் நாட் அப்ராப்ரியேட் டு டிஸ்பரேஜ் சம் ஒன்ஸ் எஃபர்ட் வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் த சேலஞ்சஸ் தே ஃபேஸ்டு. அவங்க ஃபேஸ் பண்ண சவால்களை பற்றி தெரியாமல் அவங்களோட எஃபர்ட்ஸை இழிவுபடுத்துறது வந்து சரியானது அல்ல. இதுதான் இதோட தமிழ் அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாம். ஃபோர்த் வேர்ட் ஸ்காஃப். இது ஒரு வேர்ப். இதோட மீனிங் வந்து கிண்டல் அல்லது கேலி செய்கிறது. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. ஷீ ஸ்காஃப்ட் அட் த ஐடியா தட் ஹீ குட் கம்ப்ளீட் த ப்ராஜெக்ட் ஆன் ஹிஸ் ஓன். தனது திட்டத்தை முடிக்க முடியும் என்ற எண்ணத்தில் அவள் கேலி செய்தாள். ஓகேங்களா? அப்போ ஸ்காஃப்னா கிண்டல் பண்ணுறது, இல்லைன்னா கேலி செய்கிறது, பரிகாசம் செய்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாம். அபாலிஷ். இது ஒரு வேர்ப். இதோட மீனிங் என்னன்னா ஒழித்து கெட்டுறது, இல்லை இல்லாமல் செய்கிறது. அதாவது டு கெட் ரிட் ஆஃப். ஓகேங்களா? அதாவது ஒரு விஷயத்தை தரமட்டமாக்குறது. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. த கவர்மெண்ட் டிசைடட் டு அபாலிஷ் த அவுடேட்டட் பாலிசி டு ப்ரமோட் ஃபேர்னஸ் அண்ட் ஈக்குவாலிட்டி. அப்போ நியாயம் மற்றும் சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக காலாவதியான கொள்கையை ரத்து செய்ய அரசாங்கம் முடிவு செய்தது. இதுதான் இதோட தமிழ் அர்த்தம். அப்போ அபாலிஷ்னா என்னது? ஒழித்து கட்டுறது, இல்லைன்னா இல்லாமல் செய்கிறது. ஓகே, வாங்க இன்னைக்கான கிராமர் டாபிக் பார்க்கலாம். இன்னைக்கான கிராமர் டாபிக் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ப்ரீவியஸ் வீடியோவில் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ கண்டினியூஸ் ஃபார்ம்னாலே என்னென்னா ஒரு ஆக்ஷன் வந்து கண்டினியூவாக, இப்போ ஒரு நான் படிச்சுட்ருக்கேன் அப்படின்னா 7 to 8 வந்து நான் படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன்னா 7 to 8 மணிக்குள்ளே நடக்கிற அந்த கண்டினியூஸ் ஆக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் வந்து கண்டினியூஸ் ஆக்ஷன் சொல்கிறோம். அந்த கண்டினியூஸ் ஆக்ஷன் வந்து ப்ரெசென்ட்டில் நடந்தால் ப்ரெசென்ட் கண்டினியூஸ், பாஸ்ட்டில் நடந்தால் பாஸ்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சரில் நடந்தால் ஃபியூச்சர் கண்டினியூஸ். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த வீடியோவில் நம்ம ஃபியூச்சர் கண்டினியூஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ கண்டினியூஸ் ஃபார்ம்னாலே அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? பி verb ப்ளஸ் V1 ing அந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். இது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்றதுனால will ப்ளஸ் பி ப்ளஸ் V1 ing. ஓகேங்களா? நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரெசென்ட்லேயும் பாஸ்ட்லேயும் பி verb பதிலாக ப்ரெசென்ட்டில் என்ன போட்டோம்? பி verb இஸ், ஆம், ஆர், அதெல்லாம் பி verb போட்டோம். ஓகேங்களா? அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸில் வாஸ், வேர் அப்படின்ட்டு பி verb யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? ஆனால் ஃபியூச்சர் டென்ஸில் நம்ம எல்லாத்துக்குமே சிங்குலராக இருந்தாலும் சரி, ப்ளூரலாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்ண போகிறோம். அது என்ன ஸ்ட்ரக்சர்னா வில் ப்ளஸ் பி ப்ளஸ் V1 ing. இந்த ஸ்ட்ரக்சர் தான் வந்து சிங்குலர் ப்ரொனவுனுக்கும் சரி, ப்ளூரல் ப்ரொனவுனுக்கும் சரி ஒரே இதுதான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, வாங்க எக்ஸாம்பிள்ஸ் சொல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஐ வில் பி ஸ்டடியிங் ஃபார் மை எக்ஸாம்ஸ் டுமாரோ ஈவினிங். நாளைக்கு ஈவினிங் நீ என்ன பண்ணிட்டு இருப்ப அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறதுக்கு இப்போ இது பதில் சொல்கிறான் அப்படின்ற மாதிரி அவங்க வச்சுக்கோங்க. நாளைக்கு ஈவினிங் வந்து நான் படிச்சுட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது அந்த ஈவினிங், நாளைக்கு ஈவினிங்கில் அவன் படிச்சுட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான்ல, நாளைக்கு ஈவினிங் வந்து ஒரு 7 to 9 வந்து நான் படிச்சுட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த 7 to 9 வரைக்கும் நடக்கிற அந்த கண்டினியூஸ் ஆக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கண்டினியூஸ் ஆக்ஷன் வந்து நாளைக்குன்றதுனால ஃபியூச்சரில் நடக்குது. ஓகேங்களா? அதனால இதை வந்து ஃபியூச்சர் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போ ஃபியூச்சர் கண்டினியூஸ்னால் என்ன ஃபார்மெட்டில் இருக்கணும்? வில் பி ப்ளஸ் V1 ing. அப்போ இந்த இடத்துல வில் பி ஸ்டடியிங். ஓகே, இதோட தமிழ் அர்த்தம் பாருங்க. நான் நாளை மாலை என் தேர்வுக்காக படித்து கொண்டிருப்பேன். அப்போ இதில் சப்ஜெக்ட் என்னது? ஐ. ஓகே, இதில் வில் பி அப்படின்றது தான் அந்த ஹெல்பிங் verb, ஸ்டடியிங் அப்படின்றது மெயின் verb. ஓகேங்களா? ஓகே, செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். தே வில் பி ஒர்க்கிங் ஆன் த நியூ ப்ராஜெக்ட் த்ரூ அவுட் த வீக். அவர்கள் வாரம் முழுவதும் புதிய திட்டத்தில் வேலை செய்வார்கள். ஓகே, வாரம் முழுவதும் வேலை செய்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல. இப்போ வேலை செய்வாங்கன்னா ஃபியூச்சரை பற்றி தானே பேசுகிறாங்க. ஃபியூச்சரில் அந்த வாரம் ஃபுல்லாக அந்த ப்ராஜெக்டில் வேலை செய்வாங்கங்கும் போது கண்டினியூஸாக வாரம் ஃபுல்லாக செய்ய போகிறாங்க. ஓகேங்களா? அப்போ அதனால் இதை வந்து ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இதில் சப்ஜெக்ட் வந்து தே, இதில் ஹெல்பிங் verb வந்து வில் பி,
மெயின் verb வந்து வாக்கிங். ஓகேங்களா, வில்லுக்கு அடுத்து V1 தான் வரணும், அதனால பி யூஸ் பண்ணியிருக்கோம். பி verb அடுத்து V1 ing கண்டினியூஸ் ஃபார்ம் அப்படின்றதுனால. ஓகே, அப்போ இதில் வில் பி வாக்கிங் அதான் வந்து ஃபியூச்சர் கண்டினியூஸாக வந்து குறிக்கும். அடுத்தது பாருங்க, she will be traveling to Europe next month. அவர் அடுத்த மாதம் ஐரோப்பாவுக்கு சென்று கொண்டிருப்பார். அப்போ அவள் அடுத்த மாதம் வந்து ஐரோப்பாவுக்கு ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாள்ல, அந்த கண்டினியூஸ் ஆக்ஷன் ட்ராவலிங் டைமை பற்றி இவங்க பேசியிருக்காங்க. ஓகேங்களா, அப்போது ஃபியூச்சரில் நடக்க ஒரு கண்டினியூஸ் ஆக்ஷன் பற்றி பேசியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல ஷீ அப்படின்ற சப்ஜெக்ட், வில் பி அப்படின்றது ஹெல்பிங் verb, மெயின் verb வந்து ட்ராவலிங். அப்போ இதில் வில் பி ட்ராவலிங் அப்படின்றது தான் வந்து ஃபியூச்சர் கண்டினியூஸ் ஸ்ட்ரக்சர். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, we will be celebrating his birthday at a restaurant on Saturday. சனிக்கிழமை அன்று ஒரு உணவகத்தில் அவன் பிறந்த நாளை கொண்டாடுவோம். இதுதான் இதோட தமிழ் அர்த்தம். இந்த இடத்துல வில் பி செலிப்ரேட்டிங், இதுதான் வந்து ஃபியூச்சர் கண்டினியூஸோட ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, அப்போது சனிக்கிழமை அது வந்து ஃபியூச்சர், அந்த சனிக்கிழமையில நாங்கள் ஒரு ஹோட்டலில் அவன் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அந்த செலிப்ரேட் பண்ண போகிற அந்த டைம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கண்டினியூஸ் டைமை தான் வந்து ஃபியூச்சர் கண்டினியூஸாக இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அப்போ வில் பி செலிப்ரேட்டிங் அது வந்து ஒரு ஃபியூச்சர் கண்டினியூஸ் ஸ்ட்ரக்சர். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, தே வில் பி ரிஹர்சிங் ஃபார் த பிளே அட் திஸ் டைம் டுமாரோ. நாளை இந்த நேரத்தில் நாடகத்திற்கான ஒத்திகை செய்து கொண்டிருப்பார்கள். ஓகேங்களா, அப்போது ஒருத்தங்கிட்ட சொல்கிறோம் நாளைக்கு நேரத்தில் வந்து நாங்கள் ரிஹர்ஸ் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லும்போது, நாளைக்கு இந்த நேரம் இன்னைக்கு ஒரு ஈவினிங் டைம்னு வச்சுக்கோங்க, அந்த டைமில் வந்து ரிஹர்ஸ் பண்ண போகிற அந்த கண்டினியூஸ் ஆக்ஷனாக வந்து இந்த ஃபியூச்சர் கண்டினியூஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, தே வில் பி ரிஹர்சிங், அப்போ வில் பி ரிஹர்சிங் அப்படின்றது தான் ஃபியூச்சர் கண்டினியூஸோட ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பாருங்க, தே வில் பி த டீம் வில் பி ப்ராக்டிசிங் ஃபார் த அப்கமிங் மேட்ச் ஆன் ஃப்ரைடே ஆஃப்டர்நூன். வரும் வெள்ளிக்கிழமை பிற்பகல் நடைபெறவுள்ள போட்டிக்காக அந்த அணி பயிற்சியில் ஈடுபட்டுள்ளது. அப்போது வெள்ளிக்கிழமை தான் மேட்ச். ஓகேங்களா, இப்போ அவங்க ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ வந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்களா, அந்த அந்த கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ண போகிற அந்த ஆக்ஷனை தான் வந்து வில் பி ப்ராக்டிசிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல வில் பி ப்ராக்டிசிங் அப்படின்றது தான் வந்து ஃபியூச்சர் கண்டினியூஸ் ஸ்ட்ரக்சர். அப்போ த டீம் வில் பி ப்ராக்டிசிங் ஃபார் த அப்கமிங் மேட்ச், அப்போ மேட்சுக்காண்டி இவங்க வந்து கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பாருங்க, ஹீ வில் பி கிவிங் அ ப்ரெசன்டேஷன் அட் த கான்ஃபரன்ஸ் நெக்ஸ்ட் வீக். அடுத்த வாரம் நடைபெறும் மாநாட்டில் அவர் விளக்கம் அளிக்கிறார். அப்போ அடுத்த வாரம் கான்ஃபரன்ஸ் நடக்கும்ல, அந்த கான்ஃபரன்ஸில் அவர் வந்து ப்ரெசன்டேஷன் கொடுப்பார்ல, அந்த கொடுக்குற அந்த கண்டினியூஸ் டைமை தான் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். வில் பி கிவிங் எ ப்ரெசன்டேஷன், விளக்கம் அளித்து கொண்டிருப்பார். அப்போ அந்த விளக்கம் அளித்து கொண்டிருக்கிற அந்த டைம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கண்டினியூஸ் டைமை தான் வந்து இங்கே ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்போது வில் பி கிவிங் அதுதான் வந்து ஃபியூச்சர் கண்டினியூஸ் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, we will be waiting for you at the airport. நாங்கள் உங்களுக்காக விமான நிலையத்தில் காத்திருப்போம். அப்போ இந்த இடத்துல will be waiting காத்திருப்போம் அப்படின்ட்டு ஃபியூச்சரில் கண்டினியூஸாக நடக்க போகிற ஒரு ஆக்ஷனை பற்றி சொல்கிறது தான் வந்து காத்திருப்போம். அப்போ இந்த இடத்துல will be waitingன்றது ஃபியூச்சர் கண்டினியூஸ் ஸ்ட்ரக்சர். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, the construction workers will be building the new bridge in the coming months. வரும் மாதங்களில் புதிய பாலம் கட்டும் பணியை கட்டுமான தொழிலாளர்கள் மேற்கொள்ள உள்ளனர். அப்போ இந்த இடத்துல வில் பி பில்டிங், அப்போ அந்த கட்டிகிட்டு இருப்பாங்கல்ல, வரும் மாதங்கள்லாம் அந்த பில்டிங்கை அவங்க கட்டிகிட்டு இருப்பாங்க, அப்போ கண்டினியூஸாக கட்டிகிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, அப்போது அந்த வில் பி பில்டிங் அப்படின்றத அடுத்த மாதம் ஃபுல்லாக அவங்க கண்டினியூஸாக பண்ண போகிற அந்த ஆக்ஷனை சொல்கிறதுனால இது ஃபியூச்சர் கண்டினியூஸ் ஸ்ட்ரக்சர். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, she will be sleeping when you call her later tonight. இன்று இரவு நீங்கள் அவளை தாமதமாக கூப்பிடும் பொழுது அவள் தூங்கி கொண்டிருப்பாள். இது வந்து இமேஜினரியாக அவங்க சொல்கிறாங்க. நீ இன்னைக்கு நைட்டு அவளை லேட்டாக இன்வைட் பண்ணின்னு வச்சுக்கோ, அவள் அந்த டைம் தூங்கிட்டு இருப்பா அப்படின்ற கான்டெக்ஸ்டில் இது இருக்குது. ஓகேங்களா, அப்போது ஷீ வில் பி ஸ்லீப்பிங், அவள் தூங்கிட்டு இருப்பா. ஓகேங்களா, அப்போது ஃபியூச்சரில் நடக்க போகிற அந்த கண்டினியூஸ் ஆக்ஷன் தான் வந்து த வில் பி ஸ்லீப்பிங். ஓகே, இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை நம்ம ஃபியூச்சர் ஃபார்மில் யூஸ் பண்ணோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த இதுக்கும் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போது எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ எம் மீட்டிங் மை ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் லஞ்ச் டுமாரோ. அப்போது இது எல்லாமே பிளான் பண்ண விஷயம். ஓகேங்களா, ப்ரெசன்ட் கண்டினியூ இப்போ பார்க்க போகிற ரெண்டுமே பிளான் பண்ணப்பட்டது, ஒரு ஷெடியூல் பண்ணப்பட்ட விஷயம். ஓகேங்களா, அந்த ஷெடியூல் பண்ணப்பட்ட விஷயங்களில் அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்றது மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஐ எம் மீட்டிங் மை ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் லஞ்ச் டுமாரோ, அப்போ இது என்னது
நாளைக்கு லஞ்சுக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸை வந்து மீட் பண்ண போகிறேன் அப்படின்னு இருக்கு. இது வந்து ஃபியூச்சரில் இருந்தாலும் நம்ம ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸில் யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் பாருங்க. திஸ் டைம் நெக்ஸ்ட் வீக் ஐ வில் பி அட்டெண்டிங் அ கான்ஃபரன்ஸ். அடுத்த வாரம் இந்நேரம் நான் வந்து கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்ட்டு இதுவுமே ஃபியூச்சரில் உள்ளதை ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வந்து அது வந்து நியர் ஃபியூச்சர், அதாவது இப்போது டுமாரோ அப்படின்னு இருக்கு இல்லையா, அப்படி டுமாரோ அதை வந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம இது ரொம்ப பக்கத்துலேயே ஃபியூச்சரில் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் தான் வந்து ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது நியர் ஃபியூச்சர் அப்படின்றத குறிக்கணும் அப்படின்றதுக்காண்டி ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். இல்லை இது வந்து ஃபியூச்சரில் நடக்கக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக் ஈவெண்ட் அவ்வளோதான் அப்படின்ற பட்சத்தில் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். அந்த இப்போ ஃபியூச்சரில் தான் நடக்க போகுது, அந்த ஆக்ஷன் வந்து நியர் ஃபியூச்சர்லேயே நடக்க போகுது அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லாம் நம்ம பேசணும். ஓகேங்களா? இல்லை இது வந்து இப்போ அந்த ஃபியூச்சரில் நடக்க போகிற ஆக்ஷன் வந்து ஜஸ்ட் அது வந்து ஃபியூச்சரில் நடக்க போகுது அவ்வளோதான், அதை வந்து நான் இப்போ உடனடியாக ஃபியூச்சரில் நடக்க போகுது அப்படின்னு எதுவும் மென்ஷன் பண்ண தேவையில்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணால் போதும். ஓகேங்களா? ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கான டாபிக் ஓவர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Hit subscribe. Stay updated with Sanskrit Insights.